இந்த கும்பாபிஷேகமானது எங்களால் நடத்தப்படுகிறது. இதை வந்து நாங்கள் 18 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற ஒவ்வொரு கும்பாபிஷேகத்தையும் எங்கள் சமூகத்தால் நடத்தப்படுகிறது. இந்த கோயில் வந்து இருக்கிற ரத்னேஸ்வரர் ராஜலிங்க மூர்த்தி வந்து சுயம்பு வடிவானவர். இவருக்கு வந்து காவிரியிலிருந்து நித்தியப்படி காவேரியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து மிக சிறப்பு வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த கோயில். இங்க வந்து இந்த காவேரி தீர்த்தம் வந்து அங்கிருந்து சிவாச்சாரியர்கள் நடந்தே தீர்த்தம் எடுத்து வந்து பண்றாங்க. இப்போ இங்க நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்திற்கும் காவேரியிலிருந்து 300 குடம் தீர்த்தம் எடுத்து வந்து அதன் மூலமா தான் நடத்துறாங்க. இங்க வேற எந்த தண்ணீர் எந்த தீர்த்தமும் உபயோகப்படுத்த மாட்டாங்க. இந்த கோயிலுக்கு வந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இன்று கணபதி ஹோமத்துடன் துவங்கி சீரும் சிறப்புடன் நடந்து இன்று மாலை வாஸ்து சாந்தி பூஜை, நாளை முதல் கால ஹோமம், நாளை மறுநாள் 2ஆம் காலம் 3ஆம் காலம், ஞாயிற்றுக்கிழமை காலை 4ஆம் காலம் பூஜை நடந்து கும்பாபிஷேகம் சிறப்புடன் நடைபெற இருக்கிறது.